அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 2000க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. வண்டலூர் பூங்காவில் பார்வையாளர்கள் கட்டணம் செலுத்தி அங்கிருக்கும் உயிரினங்களை வாகனத்தில் நேரடியாக சென்று பார்க்கும் வகையில் சுமார் 25 ஹெக்டேரில் சுற்றிலும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்நிலையில் லயன் சஃபாரி செய்யும் இடத்தில் புதிதாக 6 வயதுடைய ஆண் சிங்கம் ஒன்று நேற்று முன்தினம் விடப்பட்டிருந்த நிலையில் அது திடீரென மாயமானதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் 12:30 மணியளவில் இருந்து நேற்று மாலை 3 மணி வரை சிங்கம் தென்படாததால் வெளியில் எங்கும் தப்பியோடிவிட்டதா என வேலிகளையும் ஆய்வு செய்துள்ளனர். ஆனால் அங்கிருக்கக்கூடிய வேலிகள் பாதுகாப்பாக இருந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. இந்த சூழலில் நேற்று 3 மணியளவில் சிங்கம் தனது உலாவிடத்தில் இருந்துள்ளதை ஊழியர்கள் கவனித்துள்ளனர். இதுகுறித்து பூங்கா நிர்வாகத்திடம் கேட்டபொழுது புதிதாக விடப்பட்ட சிங்கம் 25 ஹெக்டேர் உள்ள வனப்பகுதியில் சுற்றிவிட்டு மீண்டும் வரும். ஆனால் நேற்று முன்தினம் சென்ற சிங்கம் 1 நாள் வரை வரவில்லை. சிங்கங்கள் 2 நாள் வரை பொதுவாக சுற்றும். பசித்தால் மீண்டும் இந்த இடத்திற்கு வரும். அப்போது நாங்கள் அவைகளுக்கு உணவளிப்போம் என கூறிய அதிகாரிகள் வேலிகள் பாதுகாப்பான முறையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருந்த சிங்கம் காணாமல் போனதாக வந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 24 மணி நேரத்திற்கு பிறகு சிங்கத்தை கண்டுபிடித்துள்ளனர்.